ஆகஸ்ட் 31 அன்று முழு மலேசியாவும் சுதந்திர தினத்தை பல்வேறு கலகலப்பான மற்றும் அர்த்தமுள்ள நிகழ்வுகளுடன் கொண்டாடுகிறது. அதேபோன்று இங்கு புக்கிட் கெபாயாங் சட்டமன்ற சேவை மைய மலேசிய கொடிகளையும் நெகிரி செம்பிலான் கொடிகளையும் 100 பூங்காக்களுக்கு விநியோகித்துள்ளது என அத்தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நிக்கோல் தான் லீ கூன் கூறினார். நாட்டின் மீதான தேச உணர்வை தூண்டும் வகையில் சமூக பிரதிநிதிகளும் பூங்காவை அலங்கரித்து உள்ளனர். தமான் பெர்மாய் 3 மெர்டேகா டே பாணியில் வீடுகளை அலங்கரிக்கும் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியானது நாட்டின் மீதான பற்றை மீண்டும் எழுப்புகிறது மற்றும் மாவீரர்களின் போராட்டம் பற்றிய விழிப்புணர்வை அதிகரிக்கிறது என மாநில கலை, கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அரசு ஆட்சிக்குழு உறுப்பினருமான நிக்கோல் அவ்வாறு குறிப்பிட்டார். மேலும் தாமான் மந்தாவ் இன்டா 2 சைக்கிள் அலங்கரிக்கும் போட்டி மற்றும் சுதந்திர சட்டைகளின் காட்சியும் நடத்தப்பட்டது. இப்போட்டியில் ஏராளமான குழந்தைகள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியின் மூலம் நாட்டின் மீதுள்ள பற்றை வெளிப்படுத்தியதை காண முடிந்தது. மேலும் கூறுகையில், சுதந்திர உணர்வு இந்த கொண்டாட்டம் எவ்வாறு எளிமையாக ஆனால் அர்த்தமுள்ள முறையில் செய்யப்படுகிறது என்பதற்கு அழகான உதாரணம் இந்நிகழ்ச்சிகள் என்றும், தேசத்தை வளர்ப்பதில் தேசிய விழுமியங்களையும் பரஸ்பர மரியாதையையும் பேணுவதன் முக்கியத்துவத்தை இத்தகைய திட்டங்கள் நமக்கு நினைவூட்டுகின்றன என்றும் நிக்கோல் தெரிவித்தார். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.